நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. நாம் கவலையாக இருக்கும்போது அதை உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைக்கவோ கட்டுப்படுத்தவோ அல்லது மறக்கவோ கூடாது. மாறாக அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு அதை பற்றி ஆண்டவரிடம் பேச வேண்டும். நம்முடைய கவலைகளை தேவனிடம் ஒப்படைத்த பிறகு நம்முடைய மனதை வேறொன்றை கொண்டு நிரப்ப வேண்டும். அதுவே ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள சத்தியம் ஆகும். இதை செய்வதற்கான ஒரு வழி ஜெப தியானம் ஆகும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்ற புரிந்து கொள்ள முடியாத அந்த அமைதி என்பது சோகமோ விரக்தியோ அல்லது குழப்பமோ இல்லை. மாறாக ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார் என்று நாம் முழுமையாக நம்புவதையே அது குறிக்கிறது. சூழ்நிலைகள் இருளாக தோன்றும் போதும் அவரே நம்மை வழிநடத்துவார். எனவே நம்முடைய கவலைகளை அவரிடமே ஒப்படைத்துவிட்டு காத்திருப்போம். ஏனெனில் அவற்றை சமாளிக்கும் வல்லமை அவரிடம் உள்ளது. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபை, சமாதானம் மற்றும் சந்தோஷத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்தும். கர்த்தாவே, நீர் எங்களுடன் எப்பொழுதும் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் செய்த அனைத்து நன்மைக்காகவும் உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.